இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா, காலையிலே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மட்டனும் சுவரொட்டியும் தான் வாங்கிட்டு வந்தார். சுவரொட்டி வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்தார். ஸோ மட்டனை வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி சுவரொட்டியை வந்து நான் தான் க்ளீன் பண்ணேன். ஸோ அதை வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சாச்சு. காலையில் வந்து வடை, தோசை, தக்காளி சட்னி, சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டோம். சரி, மத்தியானத்துக்கு வந்து அந்த மட்டன் வாங்கிட்டு வந்தால் அதை வந்து குக்கர்லேயே வந்து குழம்பு மாதிரியே பண்ணிட்டேன். நான் போன டைம் சுவரொட்டி சாப்பிடையிலே நிறைய பேர் வந்து கிரேவி பண்ணாதீங்க, சுட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் சத்து இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரிக்கே அன்றைக்கி சுட்டு தான் சாப்பிட்டேன். அதுலேருந்து மஞ்சத்தூள், சிக்மார்க் பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, எண்ணெய் ஊற்றி மசாலா பரட்டி அந்த சுவரொட்டியில் வந்து நல்லா வந்து மசாலையை தடவி அந்த ஸ்பூனில் வந்து இது பண்ணி சுட ஆரம்பிச்சிட்டேன். நானாக தான் சுட்டேன். ஆனால் கிரேவியாக சாப்பிட்றதுக்கு இது சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஈரல் மாதிரியாக இருந்தது. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. எப்போவுமே நான் மட்டன் குழம்பு வச்சா தயிர் பச்சடி வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து நொங்கு வாங்கிட்டு வந்தார். நொங்கு சாப்பிடன்னு போல் இருந்தது. ஆனால் என்ன நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.